வணக்கம் நண்பர்களே. போன 2 வீடியோவில் வெனிசுவேலால நடந்து வரும் பல குழப்பங்கள், போராட்டங்கள், அமெரிக்காவினால் கிட்னாப் செய்யப்பட்ட வெனிசுவேலா அதிபர் மற்றும் அவரது மனைவி இவங்க எல்லாரையும் பற்றியும் பார்த்தோம். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதனுடைய அட்டார்னி ஜெனரல் பாம் போண்டி அப்படிங்கிறவங்க தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. என்னன்னா, மட்ரோவும் அவரது மனைவி சிலியா ஃப்ளோரஸ் இவங்க 2 பேரையும் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் நியூயார்க் அங்கே இருக்கிற கோர்ட் மூலமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். விரைவில் அது எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட் நியூஸ். அவங்க தங்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுருக்காங்க. இதை தவிர இந்த மரியா கொரின் மச்சாடோ அவங்க தான் இந்த போராட்டத்தையும் ஆட்சி மாற்றத்துக்கும் ரொம்ப முனைப்பாக அமெரிக்காவுக்கு உதவி செஞ்சவங்க அப்படின்னு பார்த்தோம். எந்த அளவுக்கு அவங்க விலை போய் விட்டார்கள் அப்படின்னா, வெறும் நோபல் பரிசு மட்டும் இல்லை. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அமெரிக்க கம்பெனிகள், ஆயில் கம்பெனிகள், மற்ற கம்பெனிகள்லாம் வெனிசுவேலால நிறைய பிசினஸ் பண்ணணும். எனக்கு புரிய மாட்டேங்குது, எப்படி ஒரு வெளிநாட்டு கம்பெனி இன்னொரு நாட்டுக்குள்ள போய் அந்த நாட்டு மக்களுக்கான நல சார்ந்த வகையில தொழில் தொடங்குவாங்க அப்படின்னு. எல்லாருக்குமே லாப நோக்கு இருக்கும். இப்போ இந்த இடத்துல உடனே ஒரு கேள்வி வரலாம், சார் நம்ம மட்டும் இப்போ நியூசிலாண்டுல இருந்து $20 பில்லியன் வருது, அப்புறம் நார்வே, சுவிட்சர்லாந்து, லிஸ்டெஸ்டர் போன்ற நாடுகள்ல இருந்தெல்லாம் $100 பில்லியன் வருது. ஜப்பான் மிக அதிகம், போன வருடம் 2025 இது வரைக்கும் $9 பில்லியன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜப்பான். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காலேருந்து வெளியில வராங்க. இப்போ அதெல்லாம் மற்றும் வெளிநாட்டு மூலதனம் கிடையாதா, முதலீடு கிடையாதா அப்படின்னா அந்த கேட்டகரி வேற. இந்த கேட்டகரியில எப்படின்னா, என் நாட்டுல இருக்கிற ஆட்சியாளரை அகற்றுவதற்கு நீங்க உதவி செய்யுங்க, உங்களுக்கு நான் இங்க வியாபாரம் செய்வதற்கு, தொழில் செய்வதற்கு உதவி செய்யறேன் அப்படிங்கிறத. அந்த பரஸ்பர உதவி அப்படிங்கிறது நான் நாட்டுல அதிபராகி கொள்ளையடிச்சிட்டு இருக்கேன், நீங்க தொழில் தொடங்கி கொள்ளையடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்கணும். நம்ம இது அறம் சார்ந்தது, நேர்மையான வழியில் இருந்தது. ஒரு ஒப்பந்தங்கள் மூலமாக, அங்க ஒப்பந்தமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ஒப்பந்தம், என்ன பிரசிடென்ட் ஆக்கிடுங்க அப்படிங்கிறது மரியா கொரினோட மச்சாடோ அவங்களுடைய கோரிக்கை. அமெரிக்காவோட கோரிக்கை, அதுக்கு பதிலாக நீ என்ன தருவ, என் நாட்டையே எடுத்துக்கோ, அந்த மாதிரி. இது தவிர எண்ணெய் வளம் பார்த்தோம் நம்ம கிட்டத்தட்ட 300 பில்லியன் பேரல் இருக்கு. $60 per பேரல்னு வச்சோம்னா $18 ட்ரில்லியன் அமெரிக்காவோட கடன் அதுலயே ஒழிச்சிடுங்க. இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, 161 டன் தங்கம் கையிருப்பு வச்சிருக்காங்க வெனிசுவேலால. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் மீண்டும் சொல்கிறேன், மாதுரோ ஒரு கம்யூனிஸ்ட், ஒரு டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஆட்சி, அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது, அது அவங்க உள்நாட்டு விவகாரம். அப்பேற்பட்ட ஒரு டைரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சியாளராக இருக்கும்போது அவர் தன்னுடைய நாட்டுக்காக எதுக்கு 161 டன் கோல்டு சேமிச்சு வைக்கணும், ரிசர்வ்ல வைக்கணும்? அதை எடுத்து வித்து அவர் தன்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்ல போட்டிருக்கலாமே. இப்ப அமெரிக்கா அந்த 161 டன்னை கையகப்படுத்திருக்காங்கன்னு செய்தி ஸோ இதுதான் ஆக மொத்தம் எந்த அளவுக்கு மரியா கொரின் மச்சாடோ விலை போய் விட்டார்கள் அப்படிங்கிறது. நமக்கு அவங்க சொல்லியிருக்கிற சில வார்த்தைகள்லாம், என் நாட்டில் ஜனநாயகம் இல்லை, ஆட்சி மாற்றம் வேண்டும், மக்கள் பாதிக்கப்படுறார்கள், தேர்தல் தில்லுமுள்ள, எக்ஸாக்டா அப்படியே நீங்க காப்பி அடிச்சு பாத்தீங்கன்னாக்க இது அப்படியே இவங்களுக்கு எப்படி மரியா கொரின் மச்சாடோவுக்கு வெனிசுலாவை பத்தி ஒரு பரப்புரை செய்வதற்கு அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொல்லி தந்தாங்களோ, அதை அவங்க கிளிப்புள்ள மாதிரி ஒப்பிக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் டியூட்டரிங் செஞ்சிருக்காங்க நம்ம ராகுல் காந்தி இயக்கம். அவர் எப்பப்பெல்லாம் வெளிநாடு போறாரோ இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு நல்லா அப்படியே ட்ரைனிங் கொடுத்து அவர் அதை வெளிநாட்டுல ஒப்பிக்கிறாரு, அப்படியே கிளிப்புள்ள மாதிரி ஒப்பிக்கிறார். எங்க நாட்டுல ஜனநாயக அரசியலமைப்பு சட்டத்தை அப்படியே தூக்கி குப்பத்தட்டையில போட்டாங்க. மோடி தான் செய்யறது தான் சட்டம், தான் நினைக்கிறது தான் செய்யறாரு. அவர் நாடு குட்டிச்சோரா போயிட்டு மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வழக்கம் போல வழிபாட்டு சுதந்திரம் கிடையாது, மத சுதந்திரம் கிடையாது, இந்த மாதிரி பலதையும் சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வேலை வாய்ப்பு கிடையாது, எந்த மாதிரி என்ன தேர்தல் தில்லுமுழு, ஓட்சோரி, எலெக்ஷன் கமிஷன் பிஜேபிக்கு பி டீம் மாதிரி செயல்படுறாங்க. இது எல்லாத்தையும் சொல்ல ஆக மொத்தம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதே இல்லெஜிட்டிமேட் கவர்மெண்ட் எப்படி மரியா கொரின் மச்சாடோ வெனிசுவேலால சொல்றாங்களோ, அதே தான் இவரும் இங்க சொல்லிட்டு இருக்காரு. எங்க இந்தியாவில் ராகுல் காந்தி அதே நேரேட்டிவ். அப்ப இவங்க 2 பேருக்கும் ஒரே வாத்தியார் தான், ஒரே ஆசிரியர். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சொல்லு. சரி, அது ஒரு நல்ல ஆசிரியராவது இருக்கக்கூடாதா அப்படின்னா, அதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு
அதிர்ஷ்டம். அது துரதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் கிடையாது, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம். வாத்தியாரே மோசமான வாத்தியார், அப்போ ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி தான். சரி, இப்போ நான் இந்த வீடியோவில் முக்கியமாக சில இன்டர்நேஷ்னல் ராமிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை விட எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னா, உலகத்துக்கு அமெரிக்கா வெனிசுவேலால எடுத்த நடவடிக்கை மூலமாக என்னென்ன செய்தி போகிறது, ஒன் பை ஒன் ஒரு பார்த்தோம்னா, முதல்ல நான் எடுத்துக்கிறது வந்து இந்த ரஷ்யா யுக்ரைன் வார். ரஷ்யா யுக்ரைன் வாரை வந்து ஆரம்பிச்சு வச்சது அமெரிக்கா நேட்டோ மூலமாக பங்கெடுக்கப்பட்டது. ஏன்னா அவங்க நேரடியா போர் செஞ்சாங்கன்னா அமெரிக்கா வந்து நேரடியா போர்ல ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரஷ்யா குற்றச்சாட்டு வச்சு அது வேற விதமா போயிடும். அது ஒரு உலக போர் அளவுக்கே கூட வரலாம், 3ஆம் உலக போர் கூட அது அந்த மாதிரி கூட ஆரம்பிக்கலாம். அதுக்கு பதிலாக நேட்டோவை வச்சு என்ன பண்ணாங்க, யுக்ரைனை கிளப்பி விட்டாங்க. இந்த இடத்துல சில முக்கியமான பாயிண்ட் பாருங்க. யுக்ரைன் ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டில் ஒரு ஸ்லேவ், ஒரு பொம்மை, அவரை வச்சு இந்த ஜெலன்ஸ்கி, விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, அவரை வச்சு தான் அவர் தான் தேர்ந்தெடுத்தாங்க. அங்கேயுமே ஆட்சி மாற்றம் அமெரிக்காவால் கொண்டு வரப்பட்ட ஆட்சி மாற்றம் தான் அது. விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து முன்னாடி இருந்தவரை வெளியில தள்ளிட்டு இவரை எலெக்ஷன் மூலமா கொண்டு வந்தது தான். அங்கேயும் தகுதித்தம் பண்ணி தான் ஆட்சி மாற்றம் நடந்தது. அவர் வந்துட்டாரு, போர் நடந்தது இல்லை. என்ன இதனால யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டது? முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யுக்ரைன் தான் பாதிக்கப்பட்டது. ஆனா பரப்புரை எப்படி செய்யப்பட்டது அப்படின்னா, ரஷ்யா வீழ்த்தப்படும், ரஷ்யாவுக்கு மேல சாங்ஷன் போடுவோம், அவங்களோட பணத்தெல்லாம் முடக்கிடுவோம், டாலரை முடக்கிட்டோம், தங்கத்தை முடக்கிட்டோம், பொருளாதாரம் பயங்கரமா வீழ்ச்சி அடையும், ரஷ்யா அழிஞ்சு போயிடும், அவங்க கிட்ட ஆயுத உற்பத்தி எல்லாம் குறைஞ்சிரும். இதுதான் பரப்புரை செய்யப்பட்டது. ஆனா உண்மை நிலைமை எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ஆயில வாங்க ஆரம்பிச்சாங்க, நம்பர் 1. அதை தவிர ரஷ்யாவே கேஸை வந்து பல ஐரோப்பிய நாடுகள், அதாவது ரஷ்யாவில இருந்து இருக்கக்கூடிய எண்ணெய் மற்றும் வாயு, எரிவாயு எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிக்கு பைப்லைன் மூலமா போகுது, கப்பல் மூலமா போகுது, சுத்திகரிப்பு செஞ்சு போகுது. இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்த எண்ணெய் வந்து ரஷ்யா இந்தியாவுக்கு சீப்பா கொடுக்குறாங்க. நம்ம அதை நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு ஆலைகள் மூலமாக அதை ரிஃபைனிங் செஞ்சுட்டு பெட்ரோல், டீசல் எல்லாத்தையும் ஐரோப்பிய நாடுக்கு அதிக விலையில விற்கிறோம். இப்போ யாருக்கு இது பெனிஃபிட்? ஒரு பக்கம் ரஷ்யாவினுடைய எண்ணெய் சாங்ஷனை மீறி விற்கப்படுகிறது, அதனால அவங்களுக்கு பணம் வருது. இரண்டாவது, இந்தியாவினுடைய பொருளாதாரம் எப்படி வளர்ந்தா, நம்ம குறைந்த விலையில கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிச்சு அதிக விலைக்கு யூரோப்புக்கு வித்துக்கிட்டு. அப்ப எந்த சாங்ஷன் எந்த இடத்துல யூஸ் ஆகுது? ஒரு இடத்துல யூஸ் ஆகல. அதிக விலை கொடுத்து யூரோப்பு தான் வாங்குறாங்க, ரஷ்யாவின் பொருளாதாரம் அடிபடல. சரி, அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த சாங்ஷன் மூலமா யாரு பயன்படுறாங்கன்னா அமெரிக்கா தான் பயன்படுறது. ஏன்னா அதிக விலைக்கு யூரோப்பை வாங்க வச்சிருக்காது. ட்ரம்ப் 2-3 தடவை சொல்லிட்டாரு, யூரோப்பியன் யூனியன் அமைக்கப்பட்டதே அமெரிக்காவிற்கு எதிராகத்தான், டாலருக்கு எதிராகத்தான் யூரோவே கொண்டு வரப்பட்டது. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு, அது உண்மையும் கூட. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அமெரிக்கா சிதறி கிடக்கக்கூடிய பல நாடுகள், அவங்களுக்குள்ள 1008 ஒற்றுமையின்மையோட இல்ல, முரண்பாடுகள் எக்கச்சக்கமா இருக்கு. பிரான்ஸோட இட்டாலி ஒத்து போகாது, இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு அந்த இடத்துல. அது ஒரு பக்கம். ஸோ யூரோப் செமத்தி அடியும். சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா, நேட்டோன்னு சொல்லிக்கிட்டு யூரோப்ல இருந்து தான் ராணுவ தளவாடங்களை பணம் வந்திருக்கு. அமெரிக்கா என்ன பண்ண திறமையா, தன்னுடைய ராணுவ தளவாடங்களை வித்துட்டாங்க யுக்ரைன். அதுக்கு பணம் கொடுக்கறது எல்லாம் யாரு? நேட்டோ மெம்பர்ஸ் ஆன யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற பல நாடுகளும் தான், அவங்க தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு அடி ஐரோப்பாவுக்கு எப்படி விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுக்ரைன் வந்து த ஃபுட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு சொல்லுவாங்க. உணவுப் பொருட்கள் மிக அதிக அளவில் உற்பத்தியாகி ஐரோப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக யுக்ரைன் வளர்ந்துருக்கு. ஏன்னா யுக்ரைன் கிட்டத்தட்ட யூரோப் கிட்ட தான் சேர்ந்து தான் இருக்கு. அது ஒரு பக்கம். கோதுமை, அதுக்கப்புறம் இந்த சன்ஃப்ளவர் ஆயில்னு சூரியகாந்தி எண்ணெய், இதுலெல்லாம் அவங்க வந்து வேர்ல்டுல நம்பர் 1 அப்படிங்கிற லெவல்ல இருக்காங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? அங்க போர் எந்நேரமும் நடந்திருக்கு. எந்த ஏரியால எப்ப குண்டு மழை பொழியும்னு தெரியாது. விவசாயம் அப்படியே அழிந்து போயிடுது. அப்ப உற்பத்தி, விவசாய உற்பத்திக்கான முக்கியமா கோதுமையும் சூரியகாந்தி விதைகள், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எண்ணெய் அவுட்டு. அதனால யாரு சஃபர் பண்றாங்க? ஐரோப்பா தான் சஃபர் பண்ணுது. ஸோ ஐரோப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடிய மறைமுகமா ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏதோ இன்னைக்கு நேத்திக்கு பிளான் பண்ணது கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரிலாம் செய்யணும், இது மாதிரி நடக்கும் அப்படின்னு அப்படியே பிளான் பண்ணி பக்காவா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ ஐரோப்பா அடி வாங்கிச்சிங்களா? யுக்ரைனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பாருங்க. அவங்க நாட்டு பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடைஞ்சது. கிட்டத்தட்ட 1 மில்லியன்
அதாவது 10 லட்சம் குழந்தைகள் ஆண் பெண் குழந்தைகள் காணாமல் போயிருக்கிறார்கள். அதே மாதிரி ஆர்ஃபனேஜ் அந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். அதை பல விதத்துல தகாத முறைகள்ல கேடுகட்டத்தனமா அந்த குழந்தைகளெல்லாம் தகாத முறையில் வேற எதுக்கோ உபயோகித்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் வேற நடந்திருக்கு. பல பேர் வீடு இழந்து, உறவினர்களை இழந்து, நாட்டை இழந்து அகதிகள் மாதிரி தங்களுடைய நாட்டுகளையும் வெளிநாட்டுகளையும் ஓடி போய் வாழறாங்க. உணவு பற்றாக்குறை. எந்த நாடு ஐரோப்பாவுக்கு உணவு அளிக்கக்கூடிய சக்தி இருந்ததோ அந்த நாட்டுக்கே தன் நாட்டுக்கே உணவுக்கே இப்ப பிரச்சனை இருந்தது நாட்டுல. இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் யாருக்கா? ஜெலன்ஸ்கி முதல் காரணம். எப்படி வெனிசுவேலால மரியா கோரின் மச்சாடோ மாதிரி தான் ஜெலன்ஸ்கி. அப்படியே நீங்க பேட்டர்னை பார்க்கலாம். இங்க எப்படி ஒரு பொம்மை அரசை உருவாக்கி ஒரு பொம்மை ஆட்சியில வச்சு அமெரிக்கா தனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோ, அதே தான் இப்ப வெனிசுவேலால செய்யப்படும். ஸோ யுக்ரைன் அழிந்தது அழகா இருந்திருக்கலாம், ரஷ்யாவோட பிளவுபட்டுச்சு. அதுக்கப்புறமாவது புத்தி ஒழுங்கா இருந்திருக்கலாம். ஐரோப்பால ஒரு நாடு கூட சரி கிடையாது இன்னைக்கு பொருளாதாரம் இருக்கு. இன்னைக்கும் ஜெர்மனி இந்தியாவை விட ஒரு படி மேலதான் பொருளாதாரத்துல இருக்கு. அதை அநேகமா இந்த 2026 டிசம்பருக்குள்ள நம்ம ஜெர்மனியை தாண்டி நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிடும். ஜப்பானை தாண்டிட்டோம், அடுத்தது ஜெர்மனியை தாண்டிடுவோம். அந்த ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளேயே சிறந்த பொருளாதாரம் விளங்கக்கூடிய ஜெர்மனியே பிரச்சனையில இருக்கு. 88 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபோக்ஸ்வாகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார் கம்பெனியை ஜெர்மனியில மூடிட்டாங்க. ராகுல் காந்தி போய் பார்த்துட்டு வந்தது, அவர் போய் பார்த்துட்டு வந்த நல்ல அதிர்ஷ்டம் போல இருக்கு. டக்குன்னு ஃபோக்ஸ்வாகனை மூடிட்டாங்க. அந்த கம்பெனி 88 வருஷத்துக்கு அப்புறம் மூடிருக்காங்க. அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துகிட்டு வருது இந்த மாதிரி. ஸோ அமெரிக்கா யுக்ரைன் ரஷ்யா வார் மூலமாக ஒரு பொம்மை, அதாவது இந்த ஜெலன்ஸ்கியை வச்சு யுக்ரைனையும் கெடுத்துச்சு, ஐரோப்பாவையும் கெடுத்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, நாட்டோவுக்கு நான் இனிமே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப யாரு செலவுல நடக்கும்? எல்லாமே ஐரோப்பியா தான். ஜெர்மனி கொஞ்சம் கொஞ்சமா கொடி பிடிச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே அமெரிக்காவை நம்பக்கூடாது, நமக்கு நாமே ஒரு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஜெர்மன் அதிபர். ஸோ இது ஒரு பக்கம் இருக்குங்களா? இதை ஒரு உதாரணமா எடுத்துப்போம். இப்ப அடுத்தது எங்க வந்திருக்கு அப்படின்னா, மார்க் ரூபியோ செக்ரட்டரி ஸ்டேட், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மார்க் ரூபியோ என்ன சொல்லியிருக்காருன்னா, கியூபா இஸ் அ டிசாஸ்டர் அப்படின்ட்டு. மிக மிக மோசமான ஒரு அவுட்டு கியூபா அப்படின்னு. என்ன காரணத்துக்கு? இப்ப வெனிசுவேலாவுக்கு அடுத்தது கியூபா மேல தன்னுடைய பார்வையை வச்சிருக்க அமெரிக்கா. அங்க இருக்கிறத புடுங்கணும். அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிக்கல் இருக்கு. ஏகப்பட்ட நிக்கல் மினரல்ஸ், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க கியூபால. அதை தவிர வேர்ல்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் நிக்கல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை தவிர கோபால்ட் மற்றும் சில பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் கியூபால இருக்கு. கியூபால இருந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர் ஃபிடல் காஸ்ட்ரோ ரொம்ப பிரபலமானவர். அவர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் செஞ்சுரி போட்டிருக்காருன்னு சொல்லுவாங்க. எதுல? கிரிக்கெட்லயா? இல்ல, உயிர் தப்பித்ததுல செஞ்சுரி போட்டிருக்காரு. சிஐஏ அத்தனை முறை அவருக்கு உயிருக்கு ஆபத்து விளைவித்திருக்காங்க. எப்படியோ தப்பிச்சிருக்காரு. ஒழியா அவர் இறந்து போயிட்டாரு. ஒரு தன்னுடைய வயது மற்றும் அதன் சார்ந்த காரணங்களால் அவர் இறந்து போய். இன்னைக்கு கியூபாவினுடைய நிலைமை ரொம்ப மோசமான ஒரு நிலைமை. அடுத்தது அதை கைப்பற்றதுக்கான இதுக்கு நடுவுல ட்ரம்ப் மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷின்பாம் அவங்கள ஒரு மாதிரி பாராட்டியும் பாராட்டாமதையும் இருக்காங்க. கிளாடியா ஷின்பாம் ரொம்ப நல்ல மனுஷங்க, ஆனா அவரை சுத்தி இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் மோசமானவங்க. என்ன காரணம்? மெக்சிகோல கடந்த 10 வருடங்களாக இடதுசாரிகளுடைய ஆட்சி தான் நடக்குது, கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி தான் நடக்குதுங்க. கிளாடியா ஷின்பாமும் கம்யூனிஸ்ட் தான், அதை புரிஞ்சு. அவருக்கு மெக்சிகோல இருக்கிற பல பிரச்சனைகள் இருக்கு. இதே ட்ரக், இதே இல்லீகல் இமிகிரேஷன், இதுதான். அதனாலதான் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவையே நான் பேரையே மாத்திருவேன், யுனைடெட் நேஷன் கல்ஃப் அப்படின்னு மாத்திருவேன், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ கியூபாவுக்கு அடுத்ததா அவருடைய பார்வையும் குறியும் மெக்சிகோ மேல போயிருக்கு. இதுக்கு அடுத்தது ஸோ ஒன் பை ஒன் இந்த இடத்துல தான் நான் ஒரு முறை ரிவைவல் மாதிரி சொல்லிடுறேன். அமெரிக்கா இவ்வளவு உறுதியா எதுக்காக இதை செய்யறாங்க அப்படின்னா, ஆக்சுவலா இந்த அதிரடி நடவடிக்கை மதுரோ மேல எடுத்து அவரை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல வச்சு அதுக்கப்புறம் ஜெயில போடுறது எல்லாமே ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. எதுனா அப்படின்னா, ஒருவேளை அமெரிக்காவினுடைய ஆக்டிவிட்டி, அதாவது பயமுறுத்துறது, தன்னுடைய
கடற்படையை கொண்டு போய் நிறுத்துறது, சில தாக்குதல்களை நடத்துறது, சாங்ஷன்ஸ் போடுறது, இது எதுவுமே சக்சஸ்ஃபுல்லா ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மற்ற சவுத் அமெரிக்கன் கம்பெனிக்கு அது கொஞ்சம் தைரியத்தை ஒரு பாயிண்ட். இரண்டாவது, அமெரிக்காவினுடைய பவர்ஃபுல் கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதனுடைய மதிப்பு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடையாரம். அப்ப என்ன ஆகும்னா மற்ற இடத்துல இருக்கிறவங்களாம் அதை மதிக்க மாட்டாங்க. அமெரிக்காவை மதிக்காத ஒரு நிலைமை வந்து இதையெல்லாம் முறியடிச்சு இதை பாரு அப்படின்னு அதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு அதிரடி நடவடிக்கை. அதை தவிர மிக மிக முக்கியமான பாயிண்ட், இந்த பெட்ரோல் டாலரை எப்படியாவது சேவ் பண்ணும். இப்போ அமெரிக்கா ஒருவேளை வெற்றிகரமா வெனிசுவேலாவை கையகப்படுத்திருத்துன்னு வச்சுக்குவோம். இது கொஞ்சம் கஷ்டம்தான் புவியியல் பார்வையாளர்களும் அனலிஸ்டும் எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு. ஆனா சொல்ல முடியாது. விலை போகக்கூடிய மக்கள் ஒரு நாட்டில் இருந்தாங்கன்னா அந்த நாடு குட்டிச்சோர் தான். நம்ம நாட்டில் நிறைய இருக்காங்க அந்த மாதிரி, அதுக்கு பஞ்சமே கிடையாது. ஒருவேளை வெனிசுலாவை கையகப்படுத்துவது, அதனுடைய ஆயிலை கையகப்படுத்துவது, அதனுடைய மினரல்ஸ், கோல்டு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உலகின் 20% ஆயில் அமெரிக்கா கையில வந்துடும். ஒருவேளை கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, அரபு கண்ட்ரீஸ்ல ஏதாவது பிரச்சனை, ஏன்னா ஈரான்ல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஈரான் பிரச்சனையை பேசும்போது தான் இப்ப சமீபத்தில், இப்பதான் லேட்டஸ்டா ஒரு சமீபம் தான், ஒரு நாள் முன்னாடி ஒரு படிச்ச நியூஸ் என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற சுப்ரீம் லீடர் கமேனி அநேகமாக ரஷ்யா ஓடி போயிடுவாரு அப்படின்னு சொல்லி நியூஸ். விலைவாசி, வேலையில்லா திண்டாட்டம், உணவு பற்றாக்குறை, இப்ப தண்ணீர் பற்றாக்குறை மிகப்பெரிய அளவுல வந்திருக்குன்றாங்க. அதனால அவர் வந்து இந்த பப்ளிக் அப்ரைசிங் அப்படின்னு சொல்றாங்கல்ல, போராட்டக்காரர்களுடைய உறுதியான நிலைமை, அதை எதிர்த்து அவரால் நிற்க முடியாது, அநேகமா அவர் ஓடி போயிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஒரு பக்கம். அப்ப இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வரக்கூடிய அரபு நாடுகள் மூலமாக வரக்கூடிய எண்ணெய் வளத்தின் மூலமான சங்கடங்களை சமாளிப்பதற்கு வெனிசுலா நல்ல உதவியா இருக்கும். ஏன்னா ஆயில் ஃபுல்லும் அமெரிக்காவுடைய கண்ட்ரோல்ல வந்துடும், ஒரு பாயிண்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப கமேனி ஓடி போயிட்டு மேலும் ஒரு பப்பட் தன்னுடைய கைப்பாவையா ரெசா பெஹல்வியை கொண்டு வந்து வைக்கிறாருன்னு வச்சு, மன்னராட்சி ஈரான்ல வரும். அப்ப ஈரானுடைய ஆயிலும் அமெரிக்காவுக்கு கிடைச்சிடும், அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வந்துடும். எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பவர் அது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய நிலைமைக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு வருது அமெரிக்கா அப்படிங்கிறது. எல்லா இடத்துலையும், யுக்ரைன்ல ஜெலன்ஸ்கி கைப்பாவை, இப்ப ஈரான்ல ரெசா பெஹல்வி கைப்பாவை, வெனிசுவேலால மாடுரோ கைப்பாவை. வெனிசுவேலாவை பக்கத்துல இருக்கிறது கயானா, அதுல ஒரு 1/3, 1/3 நிலப்பகுதி வெனிசுவேலா எங்களோட தான் சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப காலமா. அநேகமா ஒரு முறை வெனிசுவேலால, அதாவது டேஸ்டட் த பிளட் அப்படின்னு ஒரு ப்ராவர் மாதிரி சொல்லுவாங்க. அமெரிக்கா இப்ப வெனிசுவேலால சக்சஸ்ஃபுல்லா ஆகி அந்த டேஸ்டட் த பிளட் வந்துடுச்சுன்னா மற்ற எல்லா நாட்டுகள் மேலையும் இது கை வைக்கிறதுக்கான அறிகுறி தெள்ள தெளிவா தெரியுது. இதுதான் மிக மிக முக்கியமான செய்தி நமக்கு. இதுக்கு இன்னும் ஒரு படி மேல போய் ஆக மொத்தம் என்ன ஆயிடும்னா, எல்லா இடத்துலயும் அவங்களுடைய கைப்பாவை தான். அதுக்கப்புறம் கேட்கவே வேணாம், இந்தியாவை சுத்தி பாகிஸ்தான்லயும் ஆசிர் முனிமோ இல்ல ஷபாஸ் ஷரீஃபோ எல்லாம் கைப்பாவை. அது வந்து கைப்பாவின் அடிமைகள். அவங்களுக்கு போட்டி போடக்கூடிய இன்னொரு அடிமை பங்களாதேஷ்ல இருக்கிறது முகமது யூனுஸ். ஆக மொத்தம் உலகத்துல பல நாடுகள்ல அமெரிக்கா தன்னுடைய அடிமைகளை வச்சிருக்காங்க. நேரடியான காலனி ஆதிக்கத்துக்கு பதிலா எப்படி பிரிட்டிஷர்ஸ் காலனிகளை உருவாக்குனாங்களோ, இது நவீனமான ஒரு காலனி மயமாக்கல் தான். இது எல்லா பவரையும் தான் வச்சுக்கிட்டு எல்லா கண்ட்ரியினுடைய வளங்களை எல்லாத்தையும் சுரண்டி சாப்பிடுறது தான் அமெரிக்கா தலையாய குறிக்கோள், கொள்கையா வச்சுட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆபத்து இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு நடுவுல இன்னும் ஒரு செய்தி படிச்சேன் நான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கிரீன்லாந்தை பத்தியது. மாகா கூட்டத்தை ஒரு தலைவர் மாதிரி நின்று சில இடங்கள்ல வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு நபர், கேடி மில்லர் அப்படிங்கிறவங்க எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க போகலாம் @KT மில்லர் அப்படின்னு அவங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் தளத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரீன்லாந்து இருக்குங்களா, அதனுடைய மேப்பை போட்டிருக்காங்க. அந்த மேப் வந்து அப்படியே கேமஃப்ளேஜ் பண்ணியிருக்காங்க, அமெரிக்க கொடியை வச்சு. இந்த ப்ளூ அண்ட் ரெட் கலர் இருக்குல்ல, அது அந்த ஸ்டார், அந்த கொடியெல்லாம் போட்டு ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொடியை கிரீன்லாந்து மேல அப்படியே படர வச்சு ஒரு பதிவை போட்டு வெரி சூன் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்காங்க.
இது வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருச்சு. எந்த மாதிரி சலசலப்பு ஏன் ஏற்படுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் பதவிக்கு வந்த போதே அவர் வந்து கிரீன்லாந்தை வந்து நாங்கள் எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரம்ப்னுடைய மகன் இந்த எரிக் ட்ரம்ப் அப்படிங்கிறவர், இந்த எரிக் ட்ரம்ப்பை பற்றி மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது, இந்தியாவிலே நடந்திருக்கு. அதை சொல்கிறேன், நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த எரிக் ட்ரம்ப் வந்து இந்த கிரீன்லாந்துக்கு போயிட்டு வந்தார். ஃப்ளைட்டில் போயிட்டு தனி விமானத்தில் போனார். அங்கே இறங்கும்போது அந்த பார்வையிடத்துக்கெல்லாம் போனார். அப்போ வந்து அங்கே லோக்கலாக இருந்த மக்கள் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்னா கிரீன்லாந்து வந்து ஒரு தனியான சுதந்திரமான இறையாண்மையுடன் கூடிய நாடு, இதை அமெரிக்கா எடுத்துக்க முடியாது அப்படின்னு. ஆனால் ட்ரம்ப் என்ன சொன்னார், வி வில் அனெக்ஸ் கிரீன்லாந்து அப்படின்னு. சரி, இந்த கிரீன்லாந்து யாரோடது, யாருடைய, அது ஒரு தனிப்பட்ட சுதந்திர நாடாக இருந்தாலும் டென்மார்க்கினுடைய அரசின் கீழே வருது. அங்கே இருக்கக்கூடிய கிங்டம் ஆஃப் டென்மார்க் அதன் கீழே வருகிறது. அதனால இப்ப இந்த கேடி மில்லர் இவங்க ஒரு மாகா குழு தலைவர். இவங்க மாகாவை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அது அந்த அடங்கமறு அத்துமீறு திமிரியரு அந்த மாதிரி திருப்பி அடி, அதுக்கப்புறம் 10 கேஸ் இருக்கணும் 20 கேஸ் இருக்கணுங்கிற கேஸ் தான். அப்படி இங்க எப்படி தமிழ்நாட்டில் இருக்கோ அது அப்படியே அமெரிக்காவில் இருக்கிற கூட்டம். அது கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். அது அந்த கூட்டத்தினுடைய ஒரு தலைவர் இந்த மாதிரி ஒரு பதிவு போட்ட உடனே அதற்கு வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அம்பாசடர், டென்மார்க்கினுடைய அம்பாசடர், அந்த பதிவை நீங்க போய் பார்க்கலாம். அவர் வந்து @KK அது கேபிட்டல், அந்த எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜஸ்பர் மெல்லர் செரன்சன் அப்படிங்கிறது அவருடைய பெயர், அந்த அம்பாசடர். அவர் சொல்றாரு, எங்களுக்கு அமெரிக்கா மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, பரஸ்பரமா அடுத்தவங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் மரியாதை வைப்பாங்க, அதோட இல்லாம டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அதை அவங்க மதிப்பாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஆனா ட்ரம்ப் சிரிக்கிறாரு, நீ என்ன வேணா சொல்லு, எல்லாத்தையும் நான் எங்க கையில் எடுத்துருவேன், நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை காப்பாற்றுவாங்க, கிங்டம் ஆஃப் டென்மார்க்கு உரிய மரியாதை அளிக்கப்படும்னு நம்புறேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டுட்டு, அதோட இல்லாம என்ன சொல்றாரு, டென்மார்க்கும் கிரீன்லாந்து எல்லாமே நாட்டோல மெம்பரா இருக்காங்க, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்ல மெம்பரா இருக்கு. ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா மற்ற நாட்டோ நாடுகள் உதவி செய்வதுதான், இந்த மாதிரி அடுத்த நாட்டை கைப்பற்றக்கூடாதுங்கிற தொனியில ஒரு பதிவு போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லிருக்கு, ஆர்டிக் ரீஜன்லயும், ஏன்னா கிரீன்லாந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் இருக்கு, அதை தவிர நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய பகுதிகள், அதனுடைய பாதுகாப்பு, கிரீன்லாந்து போன்ற நாடுகளுடைய பாதுகாப்புக்காக டென்மார்க் $13.7 பில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த பாதுகாப்புக்காக நாங்க பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்கோம், செலவு செஞ்சிருக்கோம். அப்படிலாம் நாங்க செலவு செஞ்சு காப்பாற்றணும்னு நினைக்கும் போது நீ இப்படி சொல்றிய பங்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஒப்பாரியே வச்சிருக்காரு எக்ஸ் தளத்துல. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஐரோப்பால இருக்கக்கூடிய பல நாடுகள் ரொம்ப வீக்கா இருக்காங்க. அவங்க பொருளாதாரத்திலையும் சரி இராணுவத்திலையும் சரி ரொம்ப வீக்கா இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் உங்க கூட ஷேர் பண்றேன். என்னன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்க கூட போய் பார்க்கலாம். என்னன்னா, இந்த ஒவ்வொரு நாட்டிலையும் மக்கள் வந்து இராணுவத்துல சேர்றதுக்கு எந்த மாதிரி விருப்பம் தெரிவிப்பாங்க அப்படின்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. இட்டாலி தான் இருக்கிறதே ஒர்ஸ்ட். 85% மக்கள் எங்களுக்கு இராணுவத்துக்கு சம்பந்தமே இல்லை, நாங்க போகவே மாட்டோம், இந்த நாட்டுக்கெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. என்டையர் யூரோப் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பெருமை மிகு தருணம் என்ன அப்படின்னா, இந்தியால அதே உல்டாவா நேர் எதிரா 85% மக்கள் வந்து நாங்க இராணுவத்துல சேர்ந்து இந்த நாட்டுக்காக பாடுபடுவோம், தியாகம் செய்வோம், காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் இளைஞர்கள். ஆனா ராகுல் காந்தி, பிரியங்கா வாத்ரா, அப்புறம் இந்த காங்கிரஸ் கூட்டம், அதை தவிர இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள், இந்த கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, இந்த ஜென் இசட் வந்து தெருவில் இறங்கி போராடணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே ஜென் இசட் இல்லையா, நாங்க நாட்டை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு. அந்த சமயத்துல தான் போன ஒரு வீடியோல கூட என்னுடைய மாணவர் என்டிஏல இருந்து படிச்சு முடிச்சுட்டு பாசிங் அவுட் பேரேடு போனா ரொம்ப பெருமையா இருந்தது, அவங்க குடும்பம் என்ன ரொம்ப இது பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ரொம்ப மரியாதை நிமித்தமா என்னை கூப்பிட்டு என்கிட்ட இந்த வாழ்த்து செய்தியெல்லாம் வாங்கிட்டாங்க, நானும் வாழ்த்து செய்திலாம் சொன்னேன். அதெல்லாம் நினைக்கும் போது நம்ம நாட்டு இளைஞர்கள் வந்து எப்படி இருக்காங்க,
மற்ற நாட்டில் இளைஞர்கள் எப்படி இருக்காங்க, சொகுசு வாழ்க்கை அவங்களுக்குலாம். அதுதான். ஸோ பல நாடுகளுக்கு இந்த வெனிசுவேலா அதிபரை கிட்னாப் பண்ணிக்கிட்டு கொண்டு போய் ஜெயிலில் அடைச்ச ஒரு அவரையும் சரி அவருடைய ஒய்ஃபையும் சரி, இதை ஒரு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அமெரிக்கா வேண்டுமென்றே உலகத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் செய்தியை அளிச்சிருக்கு. எவனாவது வாலாட்டினீங்கன்னா இதே கதி தான். உலகத்தை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம், நாங்க வச்சதுதான் சட்டம், அராஜகம் பண்ணத்தான் பண்ணும். இது கிட்டத்தட்ட எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மாஃபியா டான் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதைத்தான் போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஃபியர் அண்ட் ஃபெய்த் அப்படிங்கிறது ஒரு மாதிரியா நான் விளக்கமா சொல்றேன். ஒண்ணு பயப்பட வைப்பாங்க, இல்லைன்னா அவங்க பேர்ல பரிபூர்ணமா ஒரு நம்பிக்கையை வைக்க சொல்லுவாங்க. அதன் மூலமாகத்தான் சில முன்னெடுப்புகளை செஞ்சு நடவடிக்கைகளை செஞ்சு செய்ச்சுக்கிட்டே வருவாங்க. ஸோ அமெரிக்கா இப்ப அதிரடியா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை பல நாடுகளுக்கு இந்த மாதிரி அடுத்து கியூபாவை கேப்சர் பண்ண போறேன்றாங்க, மெக்சிகோ பண்ண போறேன்றாங்க, அதுக்கப்புறம் கிரீன்லாந்து எங்களோடதுங்கிறாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்கும். இது ஒரு இன்டைரக்ட் காலனைசேஷன் தான் அப்படிங்கிறது. அவங்க நாட்டுக்கு நம்ம அடிமையா இருக்கு. இந்திய நாட்டுக்கு இதனால எந்தெந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் வரும், எந்தெந்த மாதிரி அதாவது அந்த நேரேட்டிவ்ஸ் எப்படி செட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் இருக்கு, நடவடிக்கைகள் வரக்கூடும் அப்படிங்கிற அனுமானம் என் மனசுல இருக்கு. அதை உங்க கூட அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.